Hello students, இன்னைக்கு class 10th maths சமச்சீர் lesson number 1ல 1.5 exerciseல 8 sum பார்ப்போம். Consider the function f of x, g of x, h of s as given below. மூணு functions கொடுத்திருக்காங்க. Show that f of g of h is equal to f of g of h in each cases. So f of x வந்து என்னது x minus 1, g of x வந்து என்னது 3x plus 1, so h of x வந்து x square. So LHS வந்து என்னது f of g of h. First f of g கண்டுபிடிச்சுக்குவோம் நம்ம. f of g of x is equal to f of g of x இடத்துல வந்து 3x plus 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு ஹெச்சை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சாரி, ஸோ 3x plus 1 minus 1, இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ f of g வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு f of g of h கண்டுபிடிக்கணும். ஸோ f of g of h of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சம்மில் வந்து x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம f of g வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல 3xன்னு, இங்கே x இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், x ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிப்போம். f of g of h. ஸோ ஃபஸ்ட்டு g of h இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ g of h of x is equal to g of x ஸ்கொயர் இல்லையா, அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணணும், ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து f of g of x h சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணல 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1ன்னு வரும். 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எப்படி இருக்குனாக்கா ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். தேங்க்யூ.